சந்தனக்கட்டையா? யாரோ பெரிய ஆள் இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி அணைக்கிறது? எப்பவுமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் மத்தியில சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நல்லது கெட்டத தோக்கடிச்சிருச்சு, ஆனா கெட்டத அழிக்க முடியல. இன்னைக்கும் பேய்கள் நம்மளை சுத்தி இருக்கிறது உண்டு, நமக்கு கெட்டதும் செய்யறது உண்டு. அன்னைக்கு ராத்திரி பட்னாவில் வசிக்கிற ஷாலினி அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. நடு ரோட்ல கண்டதையும் வச்சிருவாங்க. என் வண்டிக்கு என்னாச்சு? இது வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு. ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? இது அதே பாக்ஸ் நான் அங்க பார்த்தது. இங்க எப்படி வந்துச்சு? நீ யாரு? இங்க பாரு, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன விட்டுடு, ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படி விட்டனா பதிலுக்கு நான் சொல்றத நீ செய்யணும், செய்வியா? நான் செய்யறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அப்படின்னா சரி, நான் விடுறேன்.
இப்ப வண்டிய ஓட்டு. முன்னாடி ஒரு மனுஷன் தெரியறானா? அவன் மேல நீ வண்டிய ஏத்து. என்ன? அவன் செத்துருவான். அதுக்கு முன்னாடி நீயே கொன்னுடு. இல்ல, நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன். என்னால முடியாது. நான் அதை பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. முடிவு இப்ப உன் கையில தான் இருக்கு. கொல்றியா இல்ல சாகரியா? நான் கொன்னுடுறேன். ஏன் என்ன இந்த மாதிரி செய்ய வச்ச? இவன் இப்ப செத்து போயிட்டான். வண்டியை இங்கே விட்டுரு. இல்ல, இங்க பாரு, நான் வீட்டுக்கு போயாகணும். என்ன விட்டுடு ப்ளீஸ். உன்னை விடணும்னா நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷனா மாறணும். அதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். உன்ன மாதிரி ஒரு மனுஷன் கிட்ட என்ன கொண்டு போய் விடு. உனக்கு விடுதலை வேணும்னா இதை நீ பண்ணியே ஆகணும். இந்தா, இதை யாருக்கிட்டையாவது கொண்டு போய் கொடு. எடுத்துக்கோ. நானும் ரோஹனும் ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். கொஞ்ச நாள்லயே நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவள் ஒரு விஷயம் சொன்னா, அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு பல நாள் தூக்கமே வரல. அவனோட சிஸ்டர் ஃப்ரெண்டுக்கு ஒரு பாக்ஸ் கிஃப்டா கிடைச்சதா. அந்த பாக்ஸ் யாரை வேணாலும் அழிக்கக்கூடியது. அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ மோனிகாவை தேர்ந்தெடுத்திருக்கா. மோனிகா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது ஒரு மோசடி தான், ஆனா மோனிகாவுக்கு அந்த பேயை அவ வசப்படுத்தி விட்டா. என்னாச்சு ஷாலினி? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். அது உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, சந்தோஷத்துல பேச்சே வரல. நல்ல வேலை பண்ணம்மா. அடிக்கடி வீட்டுக்கு வாமா. நான் இப்போ போய் உங்க 2 பேருக்காக ஏதாவது டிஃபன் பண்றேன். அப்புறம் எப்படி இருக்க சொல்லுடி? நான் நல்லா இருக்கேன். மோனிகா, நான் உன்னோட பர்த்டேக்கு வர முடியல. என்னன்னா அம்மா அப்பாவை பார்க்க ஊருக்கு போயிட்டேன். சாரி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்க? கொண்டு வந்திருக்கியா? அப்ப கொடுக்கலாம்ல. வாவ், ரொம்ப அழகா இருக்கு இந்த பாக்ஸ். இந்த காலத்துல இப்படி ஒரு பாக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த காலத்து தான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் டி.
ஷாலினி நீங்க தானே? ஆமா. உங்களை ஒரு கொலை சம்பந்தமா விசாரிக்க வேண்டியது இருக்கு. என்ன? நௌகார் கிட்ட உங்க வண்டி இருந்தது. அந்த இடத்துல உங்க கைரேகையும் கிடைச்சது. நீங்க என் கூட வரணும். கூட்டிட்டு வாங்க. ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சார் நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு இங்க என்ன நடக்குது? என்னம்மா? என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி கத்துற? அம்மா, பேய்மா. எங்க? அங்க டம்ளர் ரத்தம்மா. பேயா? அக்கா திடீர்னு என்னாச்சுக்கா உனக்கு? அங்க எதுவும் இல்ல. இல்ல, அங்க இருக்குமா, அங்க இருக்கு. அம்மான்னு சொல்றது கொஞ்சம் நம்புங்க. அங்க யாரோ இருக்காங்க. அப்புறம் டம்ளர் ரத்தமா இருந்துச்சு. ஐயோ, இந்த பேய் கதெல்லாம் படிக்கிறல, முதல்ல அதை நிப்பாட்டுக்கா. அது வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி தான் கனவு வரும். இல்ல, இது கனவு இல்ல, நான் உண்மையாவே பார்த்தேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேம்மா. இப்ப தூங்கு, காலையில எந்திரிச்சு எல்லாம் பேசலாம். வா வாம்மா, வா வா, ஒன்னும் இல்ல, வா.
இல்ல இல்ல தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன விட்டுடு, என்ன ஒண்ணு பண்ணிடாத. என் கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிறியா? அப்படின்னா நான் சொல்றத நீ செஞ்சாகணும். சரி, நான் அப்படியே செய்யறேன். ஆண்டி பாவம், அவங்க ஒண்ணு செய்யாதீங்க. இப்ப சொல்லு, உயிரை விட போறியா இல்ல வேலைக்காரி உயிரை எடுக்க போறியா? நான் பண்றேன் பண்றேன், நீ சொன்னதை நான் செய்யறேன். இதை என்னால பண்ண முடியாது, நிச்சயமா என்னால பண்ண நீ முடியாது. பண்ண வேண்டியதெல்லாம் இந்த தேளே பண்ணி முடிச்சிரும். வேலைக்காரி உயிர் போச்சுன்னா உன்னோட உயிர் தப்பிச்சிரும். இந்த தேளை சீக்கிரம் விடு, தேளை சீக்கிரம் விடு. போ. விடு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு ஒரு கொலையை நான் பண்ணிட்டேன். இந்த பாவம் என்ன சும்மாவே விடாது. உண்மைய சொல்லணும்னா நீ உண்மையிலே நல்ல வேலை தான் பண்ணிருக்க. ஆமா, உனக்கு எல்லாரையும் விட ரொம்ப பிடிச்சது யாரு? ரோஹன், ஷாலினி உனக்கு எந்த பாக்ஸ கொடுத்தாலோ அந்த பாக்ஸ ரோஹனுக்கு கொண்டு போய் கொடு. நான் உன்னை விட்டு போயிடுவேன், அப்புறம் நீ விடுதலை ஆயிடுவ. அட, இவளை ஏதோ ஒரு தேள் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா, நம்ம வீட்ல அதெல்லாம் எங்க இருந்து வருது? ஷாலினி உனக்கு எந்த பாக்ஸ கொடுத்தாலோ அந்த பாக்ஸ ரோஹனுக்கு கொண்டு போய் கொடு. நான் உன்னை விட்டு போயிடுவேன். அக்கா, வாக்கா. அக்கா, இப்போ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுக்கா? பின்னாடி என்ன பாக்குற? இங்கதான் யாருமே இல்லையே. ஒண்ணும் இல்ல. நீ எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கன்னு தெரியுதுக்கா.
அதெல்லாம் இல்ல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, வேலைக்கார ஆண்டி ரொம்ப நல்லவங்கல்ல, பாவம் கூட. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எல்லாமே ஆண்டவன் செயல்க்கா. நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? இது என்னக்கா? எனக்காகவா? இதை நீ எனக்காகவா வாங்கிட்டு வந்திருக்க? இது ரொம்ப ஆன்டிக்கா இருக்குக்கா. ஷாலினி மாதிரி மோனிகாவும் அதுகிட்ட ஏமாந்துட்டா. அவளோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவ எடுத்திருக்கிற முடிவு ரொம்பவே பயங்கரமானது. அந்த கிஃப்ட் அவனுக்கு கொடுக்கறது மூலியமா அந்த பேயை ரோஹனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ரோஹன் உண்மையிலே ரொம்ப நல்லவன். அவனுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது அவனுக்கு சுத்தமா தெரியல. நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சா நான் சொல்றத நீ செய்யணும். இல்லனா நீ சொல்றத நான் கண்டிப்பா செய்யறேன். என்ன பண்ணணும் சொல்லு. கொலை பண்ணணும். அதை தவிர வேற என்ன வேணாலும் சொல்லு, செய்யறேன். என்னால கொலைலாம் பண்ண முடியாது. அப்ப சாகிறதுக்கு தயாராயிடு. இல்ல, நான் பண்றேன். நீ சொல்றத நான் செய்யறேன். கொலை பண்றேன். சொல்லு, யார கொலை பண்ணணும்? உன்னோட அம்மாவை. அதை கேட்ட உடனே ரோஹன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அந்த மாதிரி அவன் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நிகழுங்கிறது அவன் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அவன்கிட்ட இருக்கிறது 2 சாய்ஸ் தான். ஒண்ணு, அவன் அவங்க அம்மாவை கொல்லணும், இல்லைன்னா அவன் சாகணும். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா தான் இருந்தான். இல்ல, என்னால இது முடியாது. என்னால கொலை பண்ண முடியாது. என்னோட உயிரை நீ எடுத்துக்க. இல்ல,
நான் பண்றேன். அக்கா, ரோஹன் வேண்டாம். அட ரோஹன், இதெல்லாம் என்ன? கத்தி என்ன உன் கையில? இவர் யாரு? சீக்கிரமா உங்க அம்மாவை சாமி ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. சீக்கிரம். அட எதுக்காகன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா, நீங்க சீக்கிரமா வாங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க அட, என் கூட வாங்கம்மா. எனக்கு சொல்றேன். என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. வாங்கம்மா நீங்க. நான் சொல்றேம்மா, வாங்க நீங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேங்க்கா. ரோஹன், ரோஹன், அழாத ரோஹன். என்னால தானே நீ இதை பண்ண போன. அம்மா, நீங்க சீக்கிரமா வாங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க என் கூட வாங்கம்மா. சொல்றேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. வாங்கம்மா நீங்க. நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன், வாங்க. நான் தான் அந்த பூதத்தை உங்ககிட்ட அனுப்புனேன். என்னோட என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக. ஆனா ஆனா நான் உனக்கு அந்த பாக்ஸ கொடுத்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பூதம் எனக்கு செஞ்சதான் உனக்கும் செய்யும்னு. அதாவது ஷாலினி அந்த பாக்ஸை என்கிட்ட கொடுத்த மாதிரி. இதுக்காக நான் ஒரு முடிவை தேடி புறப்பட்டேன். அப்பதான் இந்த பாபாவனை சந்திச்சேன். ஆமா, இது ஒண்ணும் பூதம் கிடையாது. இது ஒரு பேய். பேய நம்மளால அழிக்கவே முடியாது. ஆனா இந்த பேய் ஏன் எங்க பின்னாடி வரணும்? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? இது ஏன் எங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணுது? பேய்களோட வேலை உலகத்துல கெட்ட விஷயங்களை பரப்புறது. சில சமயம் அக்னி மூலமா, சில சமயம் போர்கள் மூலமா, சில நேரங்கள்ல மனுஷனோட மனச மாத்தி அவங்கள வச்சே செய்ய வைக்கும். அது ஒரேடியா அதோட சக்தியை உயர்த்திக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப பலசாலியா மாறிடும். இப்ப ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அந்த பேய நம்ம வசப்படுத்திக்கிறணும். ஆனா எப்படி? அது ரொம்ப பலசாலியா இருக்கே. அந்த பேய யாரால அழிக்க முடியும்னா, வாழ்க்கை முழுவதும் எந்த பாவமும் பண்ணாதவங்களால. அப்புறம் இந்த வேலைய உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். நானா? உன்னால மட்டும்தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒரு பவித்திரமானவன். கெட்டதை அழிக்கணும்னா நல்லதுதான் அதுக்கு துணையா இருக்கணும். இந்தாங்க. இது சாதாரண ருத்ராட்ச மாலை இல்ல, மகாதேவோட ஆசீர்வாதம் பெற்றது. இந்த ருத்ராட்ச மாலை அந்த பேய அழிக்கக்கூடியது. இப்ப இத 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்துல எந்த பயமும் இல்லாம தைரியமா நான் சொல்றத நீ செஞ்சாகணும். இந்த ருத்ராட்ச மாலையை நான் சொல்ற மாதிரி செஞ்சீனா, அந்த பேய் கழுத்துல போட்டீனா, அந்த பேய ஒரு டப்பாவுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருவேன். சீக்கிரம் போ. என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். நேரத்தை கடத்தாத. அப்புறம் நான் சொன்னதை வேகமா செய். இப்ப நான் ரொம்ப நேரம் அந்த பேய தடுக்க முடியாது. இந்த கமண்டலத்துல இருக்கிற மந்திர ஜலம் பிரவாகம் காட்ட மாட்டேங்குது. சீக்கிரம் போங்க. நான் இருக்கிற வரைக்கும் இவங்களை நீ எதுவும் செய்ய முடியாது. அழிந்து போ.
சீக்கிரம் போங்க. அக்கா நீங்க இந்த பக்கம் பாருங்க, நான் இந்த பக்கம் பார்க்கறேன். அக்கா இன்னும் 50 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரமா தேடுங்க அக்கா. கடவுளே, என் பசங்களை நீங்க தான் காப்பாத்தணும். ஓம் பூர்வ ஸ்வாஹா தத் சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम भूर्भुवः स्वाहा तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम भूर्भुवः स्वाहा तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. அது பாபாவோட சத்தமாச்சு. அக்கா நீங்க எங்க பாக்ஸ் தேடுங்க, நான் அங்க போய் என்னன்னு பாக்குறேன். இவன் கதை முடிஞ்சது, அடுத்தது நீதான். அண்ணே 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 அண்ணா, தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்கிறேன், தயவு செஞ்சு பண்ணுங்க அண்ணே. இது என்னதுக்கா? எனக்காகவா கொண்டு வந்த? சொல்லுக்கா, எனக்காக தான் கொண்டு வந்தியா? என்னை எப்படி அழிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அது பழிக்காது. நீயும் உன்னோட அண்ணனும் என்னை எப்பவும் அழிக்கவே முடியாது. நான் உன்னை அழிக்கிறது மட்டும் இல்லாம உன்னோட தம்பியையும் சேர்த்து அழிப்பேன்.
சாக தயாராயிடுங்க. ரோகன், அவன் மறைச்சு போறான். சீக்கிரம் சீக்கிரம் அவன் கழுத்துல மாலைய போடு. அவன் மறைச்சு போறான் பாரு. ரோகன், ரோஹனும் மோனிகாவும் செஞ்ச தைரியமான செயலால அந்த பேய் அந்த பாக்ஸ்குள்ள அடைஞ்சிருச்சு. அந்த பாக்ஸ் அவங்க ரொம்ப தூரம் போய் புதைச்சிட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அதை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அவங்க அந்த பேய் எப்பவும் வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். ஆகடு பாபா சொன்ன மாதிரி கேட்டு இவங்க அந்த பேயை புதைச்சிட்டாங்க. அது ரொம்ப தைரியமான செயல். இன்னைக்கு ரோஹன், மோனிகா, ஷாலினி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நல்லாவா இருக்காங்க. நானும் ரோஹனும் இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஆனா அந்த சம்பவத்தை பத்தி மட்டும் நாங்க பேச மாட்டோம். ஆத்மாவோ இல்ல பேயோ இதெல்லாமே ஒரே வகைதான். சில ஆத்மாக்கள் எப்படின்னா அவங்க மிருச்சு ஆயிட்டாங்கன்னு அதுங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா சில ஆத்மாக்களுக்கு அதுங்க மிருச்சு ஆயிடுச்சுன்னு தெரிய வந்துடும். ஆனா அது அவங்களால ஏத்துக்க முடியாது. சில ஆத்மாக்கள் எல்லா ஆசையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாகிறது உண்டு. ஆத்மாக்கள் எப்படி நடந்துக்குதுன்னா அதுங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி நடந்துக்குதோ அதே மாதிரி தான் நடந்துக்கும். ஆனா அதீத சக்திகள் இருக்கும். அப்பதானே மனிதர்களை பயமுறுத்த முடியும். இந்த மிரட்டுறது மனிதர்களை கிட்டத்தட்ட மரணத்தோட விளிம்புக்கு கொண்டு போறதுண்டு. சில சமயம் கொல்றதும் நடக்கும். இன்னைக்கு நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஆத்மாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். உங்களுக்கு உங்க வீட்லயோ இல்ல பக்கத்துல எங்கேயாவதோ ஏதாவது சக்தி இருக்கிறது தெரிஞ்சா, ஏதாவது சத்தம் வந்தா அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. பயத்தை தான் அதிகமாக்கும். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க.